நீ ஒரு அடிமை, திமுகவுக்கு கூட அடிமை. அடிமையாக இருக்கிறாள் எப்படி நீ செய்ய மாட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போயே செய்கிற தேவையில்லாத ஒரு பிரச்சனை தானே. ட்விட்டர் போட்டதோட விட்டுருக்கணும், ஆள் அனுப்பி விட்டேன்னா அவங்க ஆக்சுவலாக ஆர்ப்பாட்டம் நடத்தலைங்க, கேன்சலுங்க. ஓகே, அவரை ஹவுஸ் அரெஸ்டாக பண்ணிட்டாங்க. அன்பானந்தம் என் கட்சிக்காரர். ஓகே சார், மாவட்ட செயலாளர். ஏற்கனவே கலவரம் வரும்னு தெரிஞ்சு போலீஸ் அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருந்தாங்க. ஓகே, அது தப்பு இல்லை, அது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு யாருமே இல்லாத நேரத்தில் நீ ஆள் அனுப்புறீல, சுமார் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒன்று தைரியமான ஆளாக இருந்தால் நாங்கள் உண்மையிலே நடத்தினா எங்களுக்கு 1000-2000 பேர் வந்திருப்பாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்களாம், வெளியில் வர்றதில்லை, எங்கேயே பயந்து போய் எங்கிட்ட கிடக்கிறாப்லையா அண்டர் கிரவுண்டில் போய். அப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா தம்பி? தம்பி வரையா நமக்கு அண்ணனோ? ஏப்பா தேவையா அண்ணா? இதெல்லாம் உனக்கு தேவையா சகோதரரா? இதெல்லாம் தேவையில்லாமல் அமைதியாக நல்லது செய்யும் நாட்டுக்கு.